இந்த 8 வசந்தால மூவிக்கு நெறையா ஃபேன்ஸ் இருப்பீங்க. அப்படிதான் நானும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் பார்ட்ல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீடில்ஸ்க்காக பயப்படுற ஒரு பொண்ணு, அவங்க லவ் பண்ற பையன், "எனக்கு நோஸ் பின் போடுறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக பயத்த தூக்கி ஓரமா வச்சுட்டு, அவங்க லவ்வ அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா, அந்த மென் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கெரியர ரீசனா வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போணும்னு முடிவு பண்ணிட்டா, ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்க யாருக்காக என்னெல்லாம் இழக்க தயாரா இருக்கீங்களோ, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள இழக்க தயாரா இருப்பாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் பார்ட்ல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்ந்துட்டு இருக்க காதல விட மனசுல சுமக்கிற காதலுக்கு தான் வலியும் அதிகம், வலிமையும் அதிகம். இத செகண்ட் லவ் அவங்க நெனச்சிருந்தா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மென் வந்து இந்த விமன ஃபோர்ஸ் பண்ணாம, லவ்வுனா நீங்க என்ன லவ் பண்றது இல்லங்க. காதல் ஒருத்தர கடைசியா எவ்வளோ மாத்திருக்கு அப்படின்றது தாங்க. அப்படின்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து லவ் பண்ணது கூட இந்த விமனுக்கு அவங்கள புடிச்சதுக்கு ஒரு சான்ஸா